நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டே டு டே குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். கொஞ்சம் உடம்பு சரியில்ல, வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, டியரில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இது ரெகுலராக பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மெத்தட் நான் ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இடையில நான் யூஸ் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக நான் சேட்டை பார்க்கும்போது இது வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால் இது சரி ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிடலாம். இதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பயனடைவீங்கன்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஏன்னா இதை அப்படியே சொன்னால் புரியறதுக்கு லேட் ஆகும், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அது வீடியோனா டக்குன்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? இதை நான் அப்படியே ஒரு வீடியோவாக சிம்பிளாக நான் ஒரு 2 மாதம் மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். மற்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நான் சிம்பிளாக சேட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு மாதமும் இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி மாதமும் நான் சொல்கிறேன். இடையில இருக்கிற ஒரு 4-5 மாதத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற விஷயத்த நான் சொன்னோன்னே அப்படியே கேட்டுலாம் ப்ளே பண்ணக்கூடாது. சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிங்க. 1/2 மணி நேரம் ஒதுக்கி உட்காந்து செக் பண்ணிட்டீங்கன்னா, செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஏன்னா இது பண விஷயம். புரியுதுங்களா? இது கேம் இல்லையா, பணம். பணம் போனால் திரும்ப வராது. சொல்கிற விஷயத்த ஒரு 1/2 ஹவர் உட்காந்து செக் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓ, இது வருது, சூப்பர், இந்த ஒரு மெத்தேடு போதும்டா. இந்த நம்பர் அடித்தோன்னா நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அழகாக வின்னிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு தேவையில்லாமல் கெஸ்ஸிங் எடுக்க தேவையில்ல. இந்த நம்பர் வருமா, அது வருமா, இது வருமான்னு குழப்ப தேவையில்ல. சார்ட்டு ரொம்ப நேரம் உட்காந்து சார்ட்டு பார்க்குற வேலை இல்லை. வேறு எந்த குரூப்புக்கும் போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல ஃபஸ்ட்டு விஷயம். புரியுதுங்களா? யாரையும் போய் எதிர்பார்த்துக்கிட்டு எங்கே கெஸ்ஸிங் கொடுங்க கெஸ்ஸிங் கொடுங்க கேட்க வேண்டிய வேலையே கிடையாது. ஃபேஸ்புக்கு அது இதுன்னு போய் பார்க்க வேண்டிய வேலை கிடையாது. ஓகேங்களா? அதனால் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயன்படும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை மெசேஜில் எனக்கு சொல்லுங்கள். இது எப்படி ஓகேவா என்னன்ட்டு. ஓகேவா? வாங்க போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஆரில் 5D சேட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சேட் குரூப் போனால் அந்த சேட் இருக்கும். இல்லை கூகுளில் செக் பண்ணிங்கன்னா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வாட்ஸ்அப் சேனல் நிறைய சேனல் இருக்குது. அதில் இந்த சேட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த சேட்டை எடுத்துக்கங்க. சேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு இது என்ன கான்செப்ட்னு நான் சொல்லிடுறேன். டியரில் 1 மணி ஷோவில் பி போர்டில் 5. ஓகேங்களா? டியரில் 1 மணி ஷோவில் பி போர்டில் 5ன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா, அதோடைய அந்த 5ன்னு வந்துச்சுன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்திருக்குல்ல, 5Dயில் முதல் 2 நம்பர், அந்த 2 நம்பரை பவர் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகேவா? டியரில் எல்லா மாதமும் டியரில் 1 மணி ஷோவில் எந்த ஷோவில், அதாவது டியரில் எந்த டேட்லேயும் 1 மணி ஷோவில் மட்டும் இது பார்க்கணும். ஓகேங்களா? 1 மணி ஷோவில் பி போர்டு 5ன்னு அடிச்சிட்டான்னா, அன்றைக்கி அந்த 1 மணி ஷோவில் உள் நம்பர் வந்திருக்குல்ல, அந்த 5ன்னு வந்த அன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்து அந்த நம்பரை ஃபுல் பவர் பண்ணி டியரில் அடுத்து ஃபாலோ பண்ணணும். வாங்க இப்போ நான் செக் பண்ணியிருக்கேன். 1 மாதம் நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். மீதியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 1 மணி ஷோவில் பி போர்டு 5 அடிச்சிருக்கான். சரியா? நல்லா கவனிங்க. தெரியும்னு எனக்கு மார்க் பண்ணியே போட்டிருக்கேன் நான். பி போர்டு 5ன்னு அடிச்சிருக்கான். இப்போது அந்த 5ன்னு அடித்த அன்றைக்கி உள் நம்பர் பாருங்கள், 64ன்னு அடிச்சிருக்கான். கரெக்டா? 64 ஃபுல்லாக பவர் பண்ணணும். எப்படி பவர் பண்ணுறது? 6க்கு பவரு 1. ஓகேங்களா? 6க்கு பவரு 1, 4க்கு பவரு 9. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 19. அப்போது 19ன்னு மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அது லேட் ஆகும். நம்ம சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், 91 வச்சுக்கிறோம். ஓகேங்களா? 19, 91 அப்படின்ற பேர் நமக்கு அடுத்து வரணும். ஓகேவா? கரெக்டாக பாருங்கள், 12ஆம் தேதி. இங்கே பாருங்கள், 12ஆம் தேதி 8 மணி ஷோவில் 129ன்னு அடிச்சிருக்கான். நமக்கு 19ன்னு ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். பட் எத்தனை நாள் ஆயிருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6 நாள் ஆயிருக்கு. ஒரு வாரம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு வாரம் 2 நம்பர் தவிர்த்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் இது எப்படி ஃபாலோ பண்ணலான்னா, ஒரு நாளைக்கே ஒரு செட்டு வைக்கலாம். 3 ஷோ சேர்த்து ஒரே செட்டு, அடுத்த நாள் 2 செட்டு. அப்படி வச்சிங்கன்னா ப்ராஃபிட் தான் வரும், நஷ்டமே வராது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், 5 எப்போ வந்திருக்கு?
10ஆம் தேதி 5 வந்திருக்கா, ஒரு மணி ஷோவில் உள் நம்பர் பாருங்கள் 55. அப்போ நமக்கு என்ன நம்பர்? 5க்கு பவர் 0, இன்னொரு 5க்கு பவர் 0, அப்போ டபுள் 0. அது பாருங்கள் கீழே மார்க் பண்ணி 12ஆம் தேதியே வந்துருச்சா, புரியுதுங்களா? டபுள் 0 வந்துருச்சு பாருங்கள். அடுத்து 11ஆம் தேதியும் பி போர்டு 5 தான் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? 11ஆம் தேதி உள் நம்பர் பாருங்கள் 52. அப்போ நமக்கு என்ன ஃபாலோ? 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7. ஓகேங்களா? அப்போ நமக்கு 0770ன்னு வரணும். சரியா? இது 13ஆம் தேதி ஒரு மணி ஷோலே பாஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? 11ஆம் தேதி ஒரு மணி ஷோலே பாஸ் ஆகிடுச்சு. பட் நான் மார்க்கிங் கீழே பண்ணியிருக்கேன், நான் கவனிக்கல அதை. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டைம் தான் லேட்டாக வந்தது, அடுத்தடுத்து வருது, ஷார்ட்டாகவே வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? இப்போ அதுக்கு அடுத்த 5 எப்போ வந்துருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக கீழே வாங்க. 27ஆம் தேதி வந்திருக்கு. ஓகேவா? 27ஆம் தேதி வந்திருக்கு. கரெக்டுங்களா? 27ஆம் தேதிக்கு உள் நம்பர் பாருங்கள் 52. ஓகேவா? 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7, 0770. அடுத்த ஷோவை பாருங்கள் 07. ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. ஓகேவா? இப்போது இடையில இருக்கிற மாதத்தை நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ இந்த மாதம் வருவாங்க. இந்த மாதம் 5 எப்போ வந்திருக்கு? இங்கே பாருங்கள், 2ஆம் தேதி ஒரு மணி ஷோவில் 5. அப்போ உள் நம்பர் என்ன அடிச்சிருக்கான்? 3. இந்தாண்ட 7, 37 அடிச்சிருக்கான். அப்போ 3க்கு பவர் 8, 7க்கு பவர் 2. ஓகேங்களா? 82, 28 ஒரு பேர் வரணும். அது பாருங்கள், 4ஆம் தேதி 6 மணி ஷோவில் அடிச்சிருப்பான் பாருங்கள் 82. ஓகேவா? இப்போ அடுத்த 5 6ஆம் தேதி 5ஆம் தேதி அடிச்சிருக்கான் பாருங்கள் 959 அடிச்சானா 5 வந்திருக்கா? இப்போது 5 அடிச்சிருக்கானா? இப்போ அதுக்கு நமக்கு உள் நம்பர் என்ன அடிச்சிருக்கான்? 16. 1க்கு பவர் 6, 6க்கு பவர் 1. ஓகேங்களா? அப்போ நமக்கு 61 ஒரு நம்பர் வரணும். அது நல்லா பாருங்கள், இன்றைக்கி 6 மணி ஷோவில் அடிச்சிருப்போம் 61. ஓகேங்களா? விஷயம் புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் இதை செக் பண்ணுங்கள். 2வது விஷயம், அடுத்து பி போர்டில் எப்போடா 5 வருதுன்னு வெயிட் பண்ணி வந்த உடனே இந்த மெத்தட் எடுத்து ஷார்ட்டாக ப்ளே பண்ணி வின்னிங் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. மேக்ஸிமம் 1 வீக், அதிகபட்சம் 2 டேஸ் 3 டேஸில் வந்துடும். ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.